ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீக்கெண்ட் ஆஃபர்ஸ், சின்ன சின்ன ஆஃபர்ஸில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். அது எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பெனிஃபிட்ஸும் நம்ம சேனலில் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம், கிவ் அவேஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். 12 கைகள் வச்ச 6 முகம் வச்ச முருகர் சிலை நான் தினமும் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத ஒரு நாள் பூஜையை மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 9 டேஸ் 7 டேஸ்க்கு முன்னாடியே, தைப்பூசத்துக்கு முன்னாடியே இந்த பூஜையை காலையில் நான் செஞ்சிடுறது வழக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சேன். ஏன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் வந்திருந்தேன், அப்போ செஞ்ச வீடியோ தான் இது. இந்த சிலையோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீல்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சிலைக்கு ஆஃபரும் கொடுத்துருக்கேன். தைப்பூசம் வரைக்கும் இந்த சிலைக்கான ஆஃபர் ரேட்ஸ், இந்த கூடவே என்ன பொருள் கூட உங்களுக்கு ஆஃபரில் வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ முருகர் படம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா போதும். தைப்பூசம் டேட் உங்களுக்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 அன்னைக்கு தைப்பூசம். அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் வருது. அதனால் நீங்கள் காலையிலையோ இல்லை மாலையிலையோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ முருகருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி பூஜையை நீங்கள் செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்மளுடைய வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 48 டேஸ் பூஜை, 21 நாள் பூஜை, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தைப்பூசம் அன்னைக்கு முருகரை நல்லா வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த 6 முகம் வச்ச முருகர் சிலை நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாளாகவே இந்த சிலை வாங்கணும், கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வாங்கவே முடியல. நான் ரெக்வஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்டாக்கே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போது தைப்பூசத்துக்கு தான் அவர் என்னோடய வீட்டுக்கு வரணும்னு இருக்கு போலருது. பட் எனக்கு 2 சைஸ்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது மேடம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. நேச்சுரலாக சென்னையில் நான் வாங்கிட்டு 2 டேஸில் நான் பெங்களூர் கிளம்ப வேண்டியது இருந்ததுனால எனக்கு வீட்டில் பூஜை செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் ஜஸ்ட் பெங்களூர் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் முருகரையும் பேக்கில் தூக்கி எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு இங்கே பூஜை செஞ்சு உங்களுக்கு திரும்ப நான் சென்னையில் எடிட் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது 6 மினிட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ. பட் உங்களுக்கு ஏற்கனவே நான் வெற்றிலை தீபம்லாம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் பெங்களூரில் ஷூட் பண்ணது. சின்ன சின்ன ரீல்ஸில் நீங்கள் ப்ரீவியஸ் 4 ரீல்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெற்றிலையிலேருந்து பூக்கள்லேருந்து எல்லாமே நான் எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் ப்ராடக்ட்ஸ் இந்த விளக்கு நம்ம ஆஃபரில் இருந்தது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நான் டிஸ்பேச் பண்ணிவிட்டு முருகர் கடைசியாக எனக்காக வந்தார். பட் என்னால் சென்னையில் அங்கே ஷூட் பண்ண முடியாது. அவர் நேராக பெங்களூருக்கு பெங்களூரில் இருக்க வெற்றிலை வாங்கி அவருக்கு தீபம் போட்டு திரும்ப நான் 2 டேஸ் பெங்களூரில் சில வேலைகள்லாம் இருந்ததுனால அவர் என்னுடைய அம்மா வீட்லேயே 2 டேஸ் இந்த வயலட் ஃப்ளவர்ஸு, அழகான அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ், நல்ல பெரிய பெரிய பூக்கள், இதெல்லாம் வச்சு அழகாக ஒரு ½ அன் ஹவரில் அவருக்கு பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு 2 டேஸ் எங்கள் அம்மாவோட வீட்டில் இருந்தார். திரும்ப நான் கிளம்புற அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டதுக்கு அப்புறமா முருகரை திரும்ப பேக் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பல நாட்களாக நான் நிறைய பிராஸ் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணுறேன், உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த முருகரை என்னால் வாங்க முடியாமலே இருந்தது. கடைசியில் நான் அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்பும்போது ப்ராடக்ட் வந்துருச்சு, பூஜை செய்ய முடியல. பட் அவர் பெங்களூர் வரைக்கும் அங்கே பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்காக ஒரு விளக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இங்கே ஏற்றி தீபம்லாம் காமிச்சிட்டு திரும்ப நான் சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தைப்பூசம் வரப்போகுது இன்னும் 2-3 டேஸில். அதுக்கும் சேர்த்து நான் இப்போது வீட்டில் வச்சு பூஜை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய முருகர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போ வந்துக்கிட்டே இருக்கார். பிராஸ்லேயும் இருக்குது அண்ட் ரொம்ப கொஞ்சம்
பிராஸ் ஹெவி ரேட்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டா பேஜஸில் குட்டி குட்டி முருகர் சிலைகள்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். கார் டேஷ்போர்ட்ஸில் வைக்கிற மாதிரி gift கொடுக்குற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ தைப்பூசம்ன்றது ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அதனால விசேஷமாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி முருகரை வழிபாடு செய்யுங்க. வேல்மாறல் காதால் கேளுங்க. ஸோ இதெல்லாம் நிறைய வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர்றதுனால 6 வெற்றிலை தீபம் போடுங்க. 9 வாரம் இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய பேர் அதை பார்த்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே Q&Aவாக வச்சு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ வெற்றிலை தீபம் போடுறதுனால நிறைய சேஞ்சஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக அதை போட்டு பாருங்கள். வேலை, திருமணம், இதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்த்துவார். ஆனால் அதை நம்ம தான் அனுபவிக்கணும். நம்ம அவருக்கு அன்பு காட்ட காட்ட அவர் நமக்கு திரும்ப அவருடைய அன்பை இந்த மாதிரி நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை சரி செஞ்சு கொடுப்பார். இல்லை அதை பலனாக கொடுப்பார். அதுதான் அவருடைய பூஜை மூலமா நமக்கு கிடைக்கிற நிறைய விசேஷ பலன்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.